Good evening, students. The standard science first lesson our environment அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த லெசன்ல இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா பவுல்ட்ரி ஃபார்ம். லாஸ்ட் கிளாஸே நம்ம இந்த டாபிக் ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து டெய்ரி ஃபார்ம் அப்படிங்கிறது. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது வந்து பவுல்ட்ரி ஃபார்ம். பவுல்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு சொன்னா என்ன பேசிக்கா நம்ம பார்த்தோம்னா பறவை பண்ணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்படி மாடுகள்ல வந்து பசுமாடு, எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டு வகையாக நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ 2 வெரைட்டிஸ் ஆஃப் கேட்டில்ஸ். மாடுகள்ல கால்நடைகள்ல நம்ம பார்க்கும்போது 2 வகை இருந்தது. அதனுடைய என்னென்ன வகைகள், நம்ம நாட்டினுடைய சிறப்பு என்ன, எந்தெந்த நாடுகள்ல எந்தெந்த மாடுகள் இருக்கும், இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய பால் தரக்கூடியது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அண்ட் தென் அதற்கு எவ்வாறு நமக்கு உணவு அளிக்க வேண்டும், நம்ம எப்படி நம்மளுடைய ஹெல்த்தை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றோமோ சேம் கைண்ட் நம்ம கால்நடை பண்ணை அப்படிங்கிறது. பண்ணை அப்படின்னு சொன்னாலே லார்ஜ் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ், அதிகப்படியாக அந்த இடத்துல என்ன இருக்கும், எந்த வளர்க்குறோமோ கோழிகளோ ஆடுகளோ மாடுகளோ எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாதான் அதை பண்ணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம ஏதோ ஒரு பர்பஸுக்காக நம்ம அப்படி மெயின்டைன் பண்றோம்னு சொன்னா அவங்களுடைய ஹெல்த், அப்போ அந்த ஆங்கிள் பாக்குறோம் அப்படின்னா அது நம்ம எப்படி ஹெல்த்தியா இருக்கணுமோ அது போல அவர்களுக்கும் சரியான உணவூட்டம் அப்படிங்கிறது கொடுக்கணும், நோய்கள் வராம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய பயன்கள். அவைகள் எதற்கெல்லாம் நமக்கு பயன்படுகின்றது அப்படிங்கிற அந்த கான்செப்டும் நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்ல? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்ததுதான் பறவை பண்ணை. பறவை பண்ணை அப்படின்னு சொன்னா பறவை இனங்கள் நம்ம அதற்கு வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம். எதற்காக வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா முட்டை மற்றும் இறைச்சி, எக்குக்காகவும் மீட்டுக்காகவும் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பறவை பண்ணை அப்படிங்கிறத நம்ம வளர்க்கிறோம். ஸோ இதுல கோழி, வாத்து, வான்கோழி, புறாக்கள் எல்லா வகையான பண்ணைகள் இருந்தாலும் அதிகப்படியாக நமக்கு நன்மை தரக்கூடியது, நாம் அதிகமாக வளர்க்கக்கூடியது அப்படின்னு சொன்னா மெயின்டைன் பண்றதுன்னா கோழி பண்ணை மட்டும்தான். ஸோ கோழி பண்ணை அப்படிங்கிறதும் நமக்கு வந்து அதையும் சரியான முறையில நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவர்களை வந்து சரியான உணவூட்டம் கொடுக்கணும். உணவூட்டம் கொடுத்து நோய்கள் வராம நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம அதற்கு தகுந்த மாதிரி அவங்கள என்ன பண்ணணும், ஹெல்தியாக நம்ம ஆடு மாடுகளுக்கு எவ்வாறு பராமரிச்சோமோ அது போல கோழி பண்ணை அதனுடைய ஸ்டேஜஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம சுற்றுப்புறத்தையும் சரி அதனுடைய உணவு முறைகள் எல்லாத்தையும் பராமரிக்கணும். ஸோ இதுல மெயினா 2 வகை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எதற்காக அப்படின்னு சொன்னா நம்ம முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்ப முட்டைக்காக இறைச்சிக்காக அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வெரைட்டிஸ், எப்படி மாடுகளுக்கு நமக்கு தனியான பேர் சொன்னமோ அது போல பிராய்லர் அப்படின்னு சொன்னா இறைச்சிக்காக வளர்க்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் தென் லேயர்ஸ், சாரி பிராய்லர்ஸ் அப்படின்னு சொன்னா இறைச்சிக்காக நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப், நமக்கு வந்து சிக் அப்படின்னு சொல்றதுதான் பிராய்லர் அப்படின்னு சொல்லுவோம், மீட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்குக்காக நம்ம சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னா லேயர் அப்படின்னு சொல்லலாம். லேயர் அப்படிங்கிற வெரைட்டி முட்டைக்காகவும் மீட்காக இருக்கக்கூடியது பிராய்லர் அப்படிங்கிற வெரைட்டி. ஸோ இப்ப கோழிகள்ல இந்த மெயினான 2 வகையான கோழிகள், முட்டைக்காக வளர்க்கக்கூடிய அந்த ஒரு வகையை லேயர் அப்படின்னு சொல்லலாம், இறைச்சிக்காக வளர்க்கக்கூடியத பிராய்லர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன மாதிரியான நமக்கு கோழி இனங்கள்லாம் நம்ம நாட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு சில வகையானது அப்படின்னா அசல், சிட்டகாங், காக்கஸ், பெஸ்ரா, பிரம்மா, கொச்சின், இந்த மாதிரியான இனங்கள் நாட்டுல நம்ம பார்த்தோம் இல்லையா? பல வகையான மாடுகள் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தோம். ஜஃப்ரபாடி, ஸ்ருதி, நாக்பூரி, எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா? அப்போ இதுல நம்ம பாக்குறோம்னு சொன்னா இந்த வெரைட்டியில காகஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஒவ்வொன்றும் நம்ம என்ன பாக்குறோமோ அதனுடைய வெரைட்டி நேம்ஸும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். காகஸ் ஒரு நமக்கு வந்து ஒரு பிளேஸுடைய நேம் கொச்சின் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் பிரம்மா. ஸோ இது எல்லாமே
நம்ம அந்த கோழியினுடைய இனங்கள் நம் நாட்டில் நம்ம மாநிலத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அசல் ஏதோ ஒரு 4-5 வகையாவது நமக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் நேம். அப்பதான் கொஸ்டின்ல நம்ம எக்ஸாமினேஷன்ல கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளால எழுத முடியும். இப்ப கோழி இனங்களை பற்றி குறிப்பு எழுதுக, அதனுடைய வகைகள் எழுதுக அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும், எந்தெந்த வகைகள் நம் நாட்டில் வளர்க்கக்கூடியது அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னு சொன்னா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். ஓகே, அசல் அண்ட் தென் பிராய்லர். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டிஸ் அதனுடைய பேரை நம்ம என்ன பண்ணணும், எழுதி ஞாபகம் வச்சுக்கணும். பிராய்லர், காக்கஸ், கொச்சின், பிரம்மா அண்ட் தென் அசல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி பவுல்ட்ரி ஃபார்ம்னா என்னது, பறவை பண்ணை. அப்போ பறவைகள்ல 2 வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு முட்டைக்காக, இறைச்சிக்காக. இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய கோழிகளை பிராய்லர்னு சொல்லுவோம். முட்டைக்காக வளர்க்கக்கூடியதை லேயர்னு சொல்லலாம். நம்ம கண்ட்ரியில இருக்கக்கூடியது என்னன்னா காக்கஸ், கொச்சின், பிரம்மா அண்ட் பிராய்லர், அசல். இந்த வகையான கோழி இனங்கள் அப்படிங்கிறது நம்ம மாநிலத்துல அதிகமாக நாம் வளர்க்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இந்த கோழி வளர்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே நம்ம இப்போ கிடையாது. அந்த நாள்ல இருந்தே நம்ம என்ன பண்ணிருக்காங்க, இந்த கோழி பண்ணை அப்படிங்கறதெல்லாம் வச்சிருப்பாங்க. கிராமப்புறங்கள்ல அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கோழி இப்பயும் சொல்லுவாங்க இல்லையா, நாட்டுக்கோழி முட்டை அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு சத்துள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொன்னா இந்த வகையான முட்டையை கொடுக்கும்போது அவங்க ஹெல்தியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப நம்ம இந்தியால பொதுவாக வியாபார நோக்கத்துல பிசினஸ் மோட்டிவேஷன்லயும் சரி, நம்மளுடைய உணவிற்காகவும் சரி, சோ 2 வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். உணவு, வியாபாரம். இப்ப வியாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாராலையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, நிறைய பண்ணைகள் மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனா உணவுக்காக அப்படின்னு சொன்னா ஆடு மாடுகள், இப்ப மாடே வளர்க்கிறோம், 1 அல்லது 2 மாடுகள் சொன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக அவங்களுக்கு பால், தயிர், மோர் நம்ம என்ன பண்ண வேணாம், வெளியில இருந்து வாங்க வேண்டாம். பால் இருந்தது அப்படின்னு சொன்னா மாடை வளர்த்தோம்னா அதுல தேவைக்கு போக மீதி இருக்கிறத ஒரு சின்ன நமக்கு வருமானம்ங்கிற மாதிரி பார்த்திருக்கலாம். அதே போல கோழி வளர்ப்பு அப்படின்னு சொல்றது, கோழியில ஒரு 5-6 கோழி வச்சிருந்தோம்னு சொன்னா அந்த வீட்டுல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்டான உணவிற்காக அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். உணவுக்காக நம்ம வளர்க்கக்கூடிய நோக்கம். அதே போல வியாபாரத்திற்காகவும் நாம் அதை வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா எந்த நோக்கத்திற்காக, அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், அவங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ப்பாங்க. சோ இது இன்னைக்கு மட்டும் கிடையாது, அன்றைய நாள்ல இருந்து தொன்றுவிட்டு நாம் செய்யக்கூடிய ஒரு முறைதான். இறைச்சிக்காகவும் சரி, முட்டைக்காகவும் என்ன பண்றோம், இந்த மாதிரி கோழிகள் வளர்ப்பாங்க. இறைச்சிக்காக அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவான அளவா இருக்கும். முட்டைக்காக வளர்க்கக்கூடிய கோழிகளினுடைய அளவை விட இறைச்சிக்காக நாம் வளர்க்கக்கூடியது என்பது குறைவாக இருக்கும். முட்டை அப்படிங்கிறது அன்றாட உணவில் ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இறைச்சி என்பது அந்த மாதிரி இல்லையா, அதனால இதை விட என்ன பண்ணுவாங்க, முட்டைக்காக தான் அதிகமாக வீடுகள்ல நம்ம என்ன பண்ணுவாங்க, வளர்ப்பாங்க. சோ இறைச்சி, முட்டை அப்படிங்கிறது நமக்கு அதனுடைய எந்த ஒரு நம்மளுடைய மோட்டிவேஷனாக இருந்தாலும் அதனுடைய மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டா இருக்கணும். அதனுடைய தரம், இப்ப முட்டையே வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அது எல்லாமே ஒரு காய்கறிகள் வாங்கும் பொழுது நம்ம தரமுள்ளதாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறோம் இல்லைங்களா. அது போலவே எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதனுடைய குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கணும், சரியான முறையில இருக்கணும். அப்படி சரியான முறையில இருந்தா மட்டும்தான் அதுல நம்ம சக்சஸ் ஆக முடியும். வீட்டுல இருக்கவங்களுக்காக வளர்த்தாலும் சரி, வியாபார நோக்கத்திற்காக வளர்த்தாலும் நம்ம அந்த கோழியை நம்ம என்ன பண்ணணும், சரியான முறையில பராமரிச்சு நம்ம வளர்த்தோம் அப்படின்னாதான் அதுல இருந்து சக்சஸ் பார்க்கலாம். சோ இப்போ என்னெல்லாம் அதுல மெயின், நம்ம எப்படி கால்நடைகள்ல பார்த்தோமோ அது போலவே ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீடிங். ஃபீடிங் அப்படின்னு சொல்றது உணவூட்டம். உணவூட்டம் அப்படிங்கிற கான்செப்ட், நம்ம எவ்வாறு நமக்கு அந்த கோழிகளுக்கு உணவு அளிக்க வேண்டும், எப்படி அம்மா அப்பா நம்மளை பார்த்து பார்த்து ப்ராப்பரா
ஹெல்தியா இப்போ 3 டைம்ஸ் பர் டே 3 டைம்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே ஃபுட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மேண்டேட்டரி. காலையில காஃபி பால் குடிக்கிறோம், பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறோம், லஞ்ச் எடுத்துக்கிறோம், ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், அண்ட் தென் நைட்டு நமக்கு அதே போல டின்னர். இது போல இந்த கோழிகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு எப்படி புரோட்டீன், கார்போஹைட்ரேட், மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபேட் இத மாதிரி எடுத்துக்கிறோமோ அது போலவே இப்போ நமக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தாவரங்களும் விலங்குகளும் மட்டுமே நம்முடைய உணர்வுக்குண்டான ஆதாரம். உணவுக்கு யாரெல்லாம் ஆதாரம்? நான் இன்னைக்கு பீன்ஸ் கொடுத்தேன் என் வீட்டுக்கு, நான் முட்டை கொடுத்தேன் அப்படின்லாம் யாராவது சொல்லிக்க முடியுமா? மனிதர்களாகிய நாம் யார நம்பி இருக்கோம்? தாவரம், விலங்கு. தாவரம் என்பது காய்கறி, கனி, எல்லா வகையான தானியங்களையும் தரக்கூடியதுதான் தாவரம். விலங்குல நமக்கு பால், தயிர், வெண்ணெய், நெய், அண்ட் தென் முட்டை, இறைச்சி, இந்த எல்லா வகையான உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள். So we are dependent plant and animals. We are not a creators. Creators அப்படின்னு சொன்னா உருவாக்குபவர்கள். அப்ப உணவிற்குண்டான ஆதாரம். அப்ப கிரியேட்டர்ஸ்னு யார சொல்லலாம் நம்ம? Humans are not the creators. Plants and animals are the creators. இந்த பூமியில பொறுத்த வரைக்கும் விலங்குகளும் தாவரங்களும் மட்டும்தான் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், உணவிற்கான ஆதாரம். அப்போ அவங்கள நம்ம முட்டைக்காக வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, முட்டை நல்ல முட்டையா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா முட்டையில என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அப்போ புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். ஸோ இந்த எல்லா சத்துக்கள் நிறைந்த ஒரு விஷயம்தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல முட்டை. அப்ப முட்டை இடுவதற்கும் சத்து நிறைஞ்ச ஒரு கோழி தருவதற்கும் பண்ணை பறவைகளுக்கு என்ன பண்ணணும், இதே மாதிரியான எல்லா சத்து கொண்ட உணவுகளையும் நம்ம கொடுத்தாதான் அதிலிருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நான் எதையுமே கொடுக்க மாட்டோம், அது பாட்டுக்கு போயிட்டு எங்கேயோ சும்மா சுத்திட்டு வருது அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய எக்குல எந்த ஒரு சத்துமே இருக்காது. இப்போ வெஜிடபிள்ஸ்லயே ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா? இயற்கையான உரம் நமக்கு பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லி நிறைய இப்போ கடைகளும் சரி வியாபாரிகளும். இயற்கையான உரம்னா என்னது? பஞ்சகவ்யா நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இலை தழை உரம் அதெல்லாம் போடும்போது நம்முடைய உடலுக்கு கெடுதல் கிடையாது. சத்துள்ள உணவா இருக்கா, அதை சாப்பிட்டா எனக்கு ஹெல்தியா இருக்க முடியுதா அப்படின்னு பாக்குறோம். அழுகி போன தக்காளியும் அழுகி போன வெங்காயத்தையும் நம்ம வாங்குவோமா? அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கா, முட்டைக்கோஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கா, பூச்சி இல்லாம இருக்கா. நிறைய விஷயங்களை எந்த பொருளை வாங்கினாலுமே அடிபட்ட பழம், அழுகி போன பழம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ஃப்ரூட்ஸுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவோமா? இல்ல. கீழே கொட்டி கிடக்கிறத நமக்கு கூர்ல இருக்க கூடுதெல்லாம் வாங்க வேண்டாம், நல்ல கடையில போயிட்டு குவாலிட்டியா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ குவாலிட்டி அப்படின்னு சொன்னா என்னது? தரம். நான் இப்ப ஆப்பிள் வாங்குறேன், பொமக்ரானேட் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா ஒரு 400 ரூபாய் கொடுத்து 1 கிலோ ஆப்பிள் நான் பர்ச்சேஸ் பண்றேன்னா அதுல எனக்கு என்ன வேணுமோ அந்த ஊட்டச்சத்து இருந்தாதான் நான் இந்த அமௌண்ட்டை கொடுப்பேன். சோ அப்ப ஏன் அந்த அளவுக்கு கொடுக்குறேன்னா, என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை சரியில்லா இருக்கவங்களுக்கு நல்லதா என்னென்னலாம் வாங்கி கொண்டு போய் கொடுப்போம், அவங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காக தான் எல்லா வகையான ஃப்ரூட்ஸையும் நம்ம வாங்கி கொண்டு போய் கொடுக்கறோம். அது போல உங்க குழந்தைக்கு உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, டெய்லி ஒரு முட்டை கொடுங்க அப்படின்னு சொன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க? நல்ல தரமுள்ள முட்டையா வீட்டிலேயே நல்ல வகையில கோழி வளர்க்குறாங்களான்னு பார்த்துட்டு சத்துள்ள உணவா கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த எக்கை வாங்கி உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா? அப்போ இந்த எக்குல குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கோழிக்கு நம்ம என்ன பண்ணணும்?
நல்ல உணவை கொடுக்கணும். சோ அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுல நம்ம எப்படி உணவு எடுத்துக்கிறோமோ அது போலவே அவங்களுக்கு நிறைய தானியங்கள் கொடுக்கணும். பார்லி, மெய்ஸ், வீட், ரைஸ். அண்ட் தென் நம்ம எப்படி இவங்களுக்கு புண்ணாக்கெல்லாம் கொடுத்தோம் இல்லையா மாடுகளுக்கு, அது போலவே கோதுமை அண்ட் மீன், இந்த மாதிரியான உணவுகள், பச்சை காய்கறிகள், இதை எல்லாவற்றையும் கொடுத்தால் மட்டும்தான் என்ன கிடைக்கும் நமக்கு? ஒரு சத்துள்ள, நமக்கு குவாலிட்டியான எக் அப்படிங்கிறது கிடைக்கணும். சோ உணவிற்கு ஆதாரம்ங்கிறது நம்ம விலங்குகள். அப்ப இந்த குவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம கொடுக்கணும்? ரைஸ் அப்படிங்கிறது அரிசி இல்லையா? அடுத்தது நம்ம கொடுக்கக்கூடியது வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொன்னா காய்கறிகள். காய்கறிகள் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல சத்து உருவாக்குது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக அந்த காய்கறிகள் அப்படிங்கிறத நம்ம வாங்கி கொடுப்போம் இல்லைங்களா? சோ காய்கறிகள் அடுத்தது தானியங்கள். தானியம் சொல்லும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வெரைட்டி. மெய்ஸ், கோழி எல்லாம் வந்தா சோளம் எல்லாம் போட்டா என்ன பண்ணும்? சோளம், அரிசி அதையெல்லாம் நம்ம தூவினா சாப்பிடும். உங்க வீட்லயே இதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? சோ இப்ப கோதுமையை நிறைய எடுத்து இறைச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லா வகையான பறவைகளும் வந்து சாப்பிடும். சின்ன சின்ன குருவிக்கெல்லாம் அரிசி போட்டா எப்படி வந்து ஆசையா சாப்பிட்டுட்டு போகும் இல்லையா? எல்லாருமே இப்ப அந்த மாதிரியான பழக்கம் வச்சுட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல நெல்லு, அரிசி, கோதுமை இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம்னா, நம்ம வீட்டுல வளர்க்குறோமோ இல்லையோ அந்த 4 நாள் தொடர்ந்து வச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கே அந்த டயத்துக்கு கரெக்டா அந்த பறவை வந்து பார்க்கும், இந்த வீட்டுல நமக்கு தானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு ஜென்ரலா நம்ம அடுத்த ஒரு விலங்குக்காக அவங்க நமக்காக கொடுக்குறாங்கன்னா நம்மளால என்ன உண்டோ அதை அவங்களுக்கு சப்ளை பண்ணணும். குட் மேனரிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா? அந்த மாதிரி இதை நம்ம எப்படியெல்லாம் இதுக்கு கொடுக்கணும்னா, நல்லா ஆரோக்கியமான சத்துள்ள, வீணா போன அரிசியும் அழுகி போன காய்கறியும் கொடுக்க கூடாது. நல்ல வெஜிடபிள்ஸ், நல்ல தானியங்களா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கோழியிலிருந்து வரக்கூடிய முட்டையாகப்பட்டதோ அல்லது இறைச்சியோ நமக்கு எப்படி இருக்கும்? அதனுடைய தரம் என்பது நல்லதாக இருக்கும். சோ இதுதான் தரமுள்ள கோழி முட்டைகள் வாங்க அப்படின்லாம் போடுவாங்க. அப்படின்னா இந்த மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த முட்டை, அவங்க கடையில வாங்குற முட்டையில எல்லா வகையான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கும். அப்ப பண்ணை பறவையிலிருந்து நமக்கு என்னென்ன பொருள்கள்லாம் கிடைக்குது, நம்ம எப்படி கொடுத்தா நமக்கு வந்து சத்துள்ளதா இருக்கு, உணவு ஊட்டம் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். அடுத்து அவங்க நமக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க. கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களுடைய தோல், இறைச்சி இப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அது போல பவுல்ட்ரியில நமக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது? பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பறவையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள், பறவைகளிடம் இருந்து நமக்கு என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்குது, எவற்றிற்காக நம்ம அதை வளர்க்கிறோம், என்ன மோட்டிவேஷன்ல செய்யறீங்க, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் என்ன நோக்கத்துல செய்யறோம் கேட்போம் இல்லையா? அப்ப பண்ணை பறவைகள் நமக்கு பல வகையிலையும் இறைச்சியா நமக்கு வந்து எதெல்லாம் கிடைக்குதுன்னா முட்டை, இறைச்சி. ஓகே, அடுத்தது இதுல இருந்து வரக்கூடியது உரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எக்கு, மீட்டு அண்ட் தென் மேன்யூர், இதனுடைய கழிவுகளும் நமக்கு என்னவா பயன்பட்டு இருக்கு? உரமாக பயன்படுகிறது. மீட் அண்ட் தென் எக், மேன்யூர், இந்த ஒரு 3 வகையான நன்மைகள் அப்படிங்கிறது, பெனிஃபிட்ஸ்ங்கிறது நம்ம பவுல்ட்ரிட்டு இருந்து, பறவை பண்ணை நாம் வளர்க்கும் பொழுது அது எதற்காகலாம் வியாபாரம் பண்ணலாம்னா முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் உரம் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இதை வளர்க்கலாம். ஸோ அண்ட் தென் பவுல்ட்ரி பேர்ட்ஸ் ஆர் குட் சோர்ஸ் ஆஃப் நமக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட். அந்த பறவைகள் நமக்கு சத்துள்ள உணவுகள். சத்துள்ள உணவு அப்படின்னு சொன்னா என்னது? கோழி நமக்கு வந்து ஒரு உணவுப் பொருள்ல நம்மளுடைய ஃபுட்டுல முக்கியமான பங்கு இல்லையா? அப்போ அது என்ன சொல்லுவோம்? ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா நம்ம
செய்யக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு ஆரோக்கியமான சத்தான உணவுகள் அப்படிங்கிறது கோழி. அந்த கோழியை நம்ம வளர்க்கும் பொழுது என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் நல்ல வகையான உணவுகளை கொடுக்க முடியும். நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுக்காக நம்ம வளர்க்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், அந்த முட்டை அப்படிங்கிறது என்ன அதுல ரிச்சான கண்டென்ட் இருக்கு, புரோட்டீன் டிஃபிஷியன்சி நமக்கு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியானது புரதச்சத்து புரதச்சத்து குறைபாடு அப்படின்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், அதற்கு முட்டை டெய்லியும் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. சோ குழந்தைகளுக்கு தேவையானது ஆஸ் அ சில்ட்ரன் அப்படிங்கிறவங்களுக்கு அவர்களுடைய பாடி பில்ட் அப்படின்னு சொன்னா புரோட்டீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த புரத சத்துங்கிறது எது கொடுக்கறது, முட்டை. சோ அதற்காக என்ன பண்ணலாம், அதை டெய்லியுமே எடுத்துக்கலாம். இட் இஸ் ஈஸி டைஜஸ்டபிள் ஃபுட் ஆல்சோ. டைஜஷன்ங்கிறது எப்படி இருக்கும், ஈஸி, எளிதில் செரிமானமாக கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். அதனால டெய்லியுமே நம்ம எடுத்துக்கலாம். டைஜஷன் ஆகாத ஒரு பொருளை நம்ம டெய்லியே சாப்பிட முடியாது. அப்ப நமக்கு எளிதில் செரிக்கக்கூடிய ஒரு உணவு அப்படிங்கறதுனால டெய்லியுமே நம்ம என்ன பண்ணலாம், அன்றாட நம்முடைய உணவு பழக்க வழக்கத்துல ஒன்னா எடுத்துக்கலாம். அண்ட் தென் மினரல்ஸ், கால்சியம், பொட்டாசியம் அண்ட் அயன், இது எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது அதுல கம்மியா இருக்கும். மாடரேட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அது போல அதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் அப்படின்னா தாது உப்புக்கள், கால்சியம், மெக்னீசியம் அண்ட் தென் அயன். சோ இது எல்லாம் நிறைந்த அதிகமான சத்துள்ள ஒரு உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். சாரி, கால்சியம் அண்ட் தென் பொட்டாசியம் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி சத்துள்ள உணவு தரக்கூடிய முட்டையை நம்ம என்ன பண்ணலாம், அதிகமாக நல்ல தரமுள்ள முட்டை கொடுக்கக்கூடிய ஒரு போல்ட்ரி ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இதில் உடல் இருக்கக்கூடிய ஃபெதர்ஸ் அப்படிங்கிறது எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு சொன்னா, நமக்கு பெட் தயாரிக்கிறோம் இல்லையா, நமக்கு யூஸ்வலா தலகாணி அண்ட் தென் மெத்தை அப்படிங்கறதெல்லாம் நமக்கு என்னது பெட்ரூம்ல யூஸ் ஆகக்கூடியது இல்லையா. அந்த மாதிரி நமக்கு எதற்காக பயன்படுகிறதுனா இதனுடைய இறகுகள், பெட்டு அண்ட் தென் பில்லோ அப்படின்னு சொல்றோம்ல, தலையணை, இதையெல்லாம் தயாரிப்பதற்கு இதனுடைய இறகுகள் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுகின்றது. இது ரொம்ப எசென்சியலானது கிடைக்கும் இல்லையா. ஏன்னா எல்லா இடங்கள்லயுமே நமக்கு எல்லா வீடுகள்லயுமே தலகாணி, பாய், மெத்தை இல்லாம நம்ம படுக்கிறோமா, சமைக்கிறதுக்கு பாத்திரம் வேணும். அதே போல பெட்ரூம்ல இது எல்லார் வீட்டுக்கும் ஒரு எசென்சியல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு அத்தியாவசியமான பொருளை தருவதற்கும் தயாரிப்பதற்கும் இதனுடைய இறகுகள் அப்படிங்கிறது பயன்படுத்துறோம். இதனுடைய எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட், இதனுடைய கழிவுகள் எதற்காக பயன்படுகின்றதுன்னா மேன்யூர், கோழியினுடைய கழிவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மேன்யூரா, உரமாக நாம் பயன்படுத்துகிறோம். சோ இந்த எல்லா வகையிலையும் நமக்கு இந்த கோழிகள் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுகின்றது. சோ எப்படி ஆடு மாடுகள்ல நம்ம டிசீசஸ் பார்த்தோமோ அது போல பவுல்ட்ரி ஃபார்ம்லயும் நமக்கு என்ன மாதிரியான டிசீசஸால இவங்க அஃபெக்ட் ஆறாங்க, நமக்கு என்னெல்லாம் சொல்லுவோம், டைஃபாய்டு, காலரா, ஹார்ட் அட்டாக்கு அண்ட் தென் நிறைய வகையாக இருக்கு இல்லையா. நமக்கு வந்து நீரிழிவு நோய் சொல்லுவாங்க, சாதாரணமா ஸ்டொமக் பெயின், ஹெட்டேக், இப்படி பார்த்தா நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வகையான புது புது வியாதிகள் நமக்கு வருது இல்ல. அது போலவே கால்நடைகளுக்கும் பல வகையான வியாதிகள் வரும். ஸோ பவுல்ட்ரி அனிமல்ஸ் ஆர் கேர்ட் ஆர் ஃபிட், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக எப்படி ஆடு மாடுகளை நம்ம சரியான முறையில் பராமரிச்சோமோ அது போலவே மாடுகள்ல நமக்கு வந்து டைரி ஃபார்ம் மெயின்டைன் பண்ற மாதிரியே பவுல்ட்ரி ஃபார்மையும் தூய்மையாக அந்த இடங்களை நாம் பராமரிக்கணும். அந்த மாதிரி பராமரிக்கல அப்படின்னு சொன்னா டிசீசஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். சோ பாருங்க இந்த ஏரியா எப்படி இருக்கு, இதுதான் ஒரு கோழி பண்ணை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு பெரிய ஏரியா, அதுல அழகா ஷெட் மேக் பண்ணிருக்காங்க. அதுல அவர்களுக்கு இடக்கூடிய உணவுகள் பாருங்க அழகா இந்த பவுல்ல இருக்கும். கீழே அவங்களுக்கு அந்த பேஸும் பாருங்க சாப்பிட்டா அவர்களுடைய உடல் அமைப்பிற்கு தகுந்த மாதிரி அதுல
கொடுத்திருக்காங்க. எப்படி இதெல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, இது ரியலா வந்த பிக்சர்ஸ், ரியலா அவங்க போட்டோஸ் இப்படிதான் மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ இவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கு, ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்றாங்க இல்லைங்களா. சோ டெய்லியுமே எப்படி நம்ம கால்நடைகளை எல்லாம் குளிப்பாட்டி கரெக்டா மெயின்டைன் பண்றோமோ அது போலவே இந்த கோழிகளையும் நம்ம பராமரிக்கணும், அவங்களுக்கு சரியான உணவு கொடுக்கணும். இதுல யாராவது ஒருத்தருக்கு ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னு சொன்னா அவங்கள ஐசோலேட் பண்ணி தனியாக நம்ம டாக்டர்கிட்ட காமிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சோ இவர்களுக்கு உண்டான உணவு, தண்ணி, காற்றோட்டம் எல்லாமே சரியான முறையில இருந்தா மட்டும்தான் இவங்களால என்ன பண்ண முடியும், நல்லா மெயின்டைன் பண்ணி நம்ம சொன்ன அந்த ஒரு இறைச்சியோ தரமுள்ள முட்டையோ கொடுக்க முடியும். இல்லைன்னா ஒருத்தர் ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஈஸியா இன்ஃபெக்ஷனலா இருந்தா எல்லாருக்குமே அது பரவி ரொம்ப டேஞ்சரா மாறிடும். சரியா. சோ இப்போ இதுதான் ஒரு கோழி பண்ணை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனுடைய பிக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நமக்கு பவுல்ட்ரிஸ் எந்தெந்த வகை பார்த்தோம், ஒரே மாதிரி கிடையாது கோழிகள். இந்த கோழியினுடைய அமைப்பு அப்படின்னு பாருங்க ஒவ்வொன்றும் வேறு விதமாக இருக்கும். இதுலயுமே நம்ம சேவல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு என்ன சொல்லலாம், மேல். அண்ட் தென் கோழி அப்படிங்கிறது ஃபீமேல் கேரக்டர் நம்ம சொல்லலாம். இப்படி எல்லா கோழிகளும் உடல் அமைப்புல வேறுபாடா இருக்கும். நம்ம அந்த முட்டை இடுவதிலையும் அவங்க கொடுக்கக்கூடிய லேயிங் எக்ஸ்ல டிஃபரன்ஸா இருக்கும், சைஸ்ல டிஃபரன்ஸா இருக்கும், டேஸ்ட்ல இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நமக்கு சிக்ஸ், நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அவர்களுடைய கொடுக்கக்கூடிய இறைச்சியோ அல்லது எக்கா இருக்கட்டும், மீட்டா இருக்கணும், ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எப்படி ஒரு ஒரு மாடு வகையும் தரமுள்ளதாக இருந்தா நமக்கு அதிகமான பால் கொடுப்பதோ இறைச்சியில் வித்தியாசப்படும், அது போலதான் கோழிகள்லையும் நமக்கு இந்த மாதிரி வித்தியாசம் வரும். சோ வாட் ஆர் த டிசீசஸ் அப்படின்னு சொன்னா யாராலெல்லாம் நமக்கு அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொன்னா மெயினா நம்ம பாக்குறது வைரஸ். வைரஸால அதிகமாக இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லும் அஃபெக்ட் ஆவாங்க. இவங்க அதிகமாக பாதிக்கப்படுவது வைரஸ் கிருமியால வருது. சோ இதனால என்ன வருது அப்படின்னு சொன்னா நமக்கு வர மாதிரியே அவங்களுக்கும் ஃபீவர் அப்படிங்கிறது வரும். ஓகே, ஃபீவர் அண்ட் தென் நமக்கு வந்து எப்படி லூஸ் மோஷன் வருது இல்லையா, அதே போலவே இந்த கோழிகளுக்கும் வரும். அந்த மாதிரி வரதுனால இவங்க டயேரியா அண்ட் தென் ஃபீவர் யாரால அஃபெக்ட் ஆவாங்கன்னு கேட்டா வைரஸால அவங்க பாதிக்கப்பட்டு வருவாங்க. சோ அண்ட் தென் மெயின் அனதர் ஒன் டிசீஸ் அப்படின்னு சொன்னா காலரா. பறவைகளுக்கு வரக்கூடியது காலரா அப்படிங்கிற டிசீஸ். சோ இது எதனால வருது, யாரால நமக்கு வருதுன்னு கேட்டா பாக்டீரியாவால இவங்க அஃபெக்ட் ஆகி நமக்கு காலரா அப்படிங்கிற ஒரு தொற்று நோயாகப்பட்டது வரும். சோ நம்ம பார்த்தபோது ஒரு பறவைக்கு வந்தா அந்த பறவை பண்ண முழுவதுமே வந்துடும். அதனாலதான் நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி நம்ம டாக்டர்ஸை வச்சு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம வெறும் வருமானத்துக்குமாக மட்டும் கிடையாது, அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ணினா மட்டும்தான் நம்ம ப்ராப்பரா அதுல இருந்து என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இவங்களுடைய இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ், அதிகமாக குளிர் மற்றும் ஈரப்பதம் அப்படின்னு இருந்தா என்ன ஆகும் கேட்டா இந்த கோல்டு கண்டிஷன்ஸ்ல இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ஹெல்தியா இருக்கும், நல்லா ஸ்டவுட்டா இருக்கும். போட்டோ எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த போட்டோல பார்த்தா கோழியினுடைய சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும். சோ அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரியான கண்டிஷன் முக்கியம், கோல்டு கண்டிஷன் அப்படிங்கிறது முக்கியம். சோ டெம்பரேச்சர் மெயின்டைன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம். சோ டெம்பரேச்சரை ப்ராப்பரா நம்ம மெயின்டைன் பண்ணும் பொழுது அந்த கோழியினுடைய சைஸ் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும், வெயிட் அதிகமா இருக்கும். வெயிட் அதிகமாக நமக்கு வெயிட்டும் அதிகமாகும் இல்லையா. சோ அதை நம்ம மெயினா பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதனுடைய உடல்லையே நமக்கு யார் அதுல அஃபெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்னல் பாரசைட்ஸ் அப்படின்னு சொல்றது. அதனுடைய உடம்புலயே உருளை புழு, நம்ம உடம்புல இருக்கிற மாதிரியே நம்ம வந்து ரவுண்ட் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ரவுண்ட் வார்ம் அப்படின்னு சொன்னா உருளை புழு அதன் உடல் தாக்கத்துல சொல்லுவாங்க. சோ உடல்ல இருக்கும்போது இது அந்த உடம்புல தாக்கப்பட்டனா ஆகும், அதுல இருந்து நமக்கு நோய்களை உருவாக்கும்.
சோ இப்போ நெட்வொர்க் ப்ராப்ளம், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இந்த பறவைகள் அப்படிங்கிறது வெளியில இருந்து நமக்கு வைரஸ் ஆர் பாக்டீரியா ரெண்டாலையும் அஃபெக்ட் ஆவாங்க. ஆஸ் வெல் அஸ் நமக்கு உடலையும் நம்ம என்ன ஆகும், பாக்டீரியா வைரஸால ஒரு சில புழு வகைகள் உள்ள போயிடுதுன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன ஆகும், வியாதிகள் அப்படிங்கிறது வரும். ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆரோக்கியமான ஒரு பவுல்ட்ரி ஃபார்மிங் அப்படிங்கிற பார்த்த இந்த டாபிக் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் இதை பத்தின டிஸ்கஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.